ஹாய் ஹலோ வெல்கம் டு கேஎம்எஸ் சோலார் உடுமலைப்பேட்டை. நம்ம கேஎம்எஸ் சோலார்னுடைய நம்ம ப்ராஜெக்ட் பண்ண வீட்டினுடைய பேனல்ஸினுடைய அமைப்பு பாருங்கள். 165 வாட்ஸ் பேனல், ஒரு 4 பேனல் இந்த வீட்டுக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். 4 பேனல் போட்டு 165 வாட்ஸில் 4 பேனல் போட்டு இந்த வீட்டுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். பாருங்கள், இந்த பேனல் வந்து நம்முடைய ஸ்ட்ரக்சர் நல்லா போட்டு இது போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் நம்மளுக்கு ஆகுது இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடு பார்த்திங்கன்னா சோலார்லேயே ரன் ஆகிட்டு இருக்குது. இபி இருக்குது, ப்ளஸ் இது சோலார்லேயே நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. நல்ல அருமையான ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். பாருங்கள், சிவில் ஒர்க்லாம் நல்லா பண்ணி இதனுடைய வாட்ஸ் பார்த்திங்கன்னா 125 வாட்ஸ் ஒரு பேனலு. நம்ம டோட்டலாக கனெக்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஒரு 400 வாட்ஸ் 500 வாட்ஸ் கிட்ட நம்மளுக்கு வருது. கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம MC4 கனெக்டர் போட்டு வாட்டர் ப்ரூஃப் கனெக்டர் போட்டு நம்ம நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் தரமாக. பாருங்கள், போல்ட் நட்லாம் கரெக்டாக டைட் பண்ணி சிவில் ஒர்க்லாம் நல்லா பார்த்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். நல்லா ஒரு அருமையான பேனல்ஸ், பாலிகிறிஸ்டலின் பேனல் தான். இவங்க வந்து வீட்டுக்கு ஏசி யூஸ் பண்ணுறாங்க, கரண்ட் அதிகமாகுதுன்னு சொல்லி நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். வாங்க, இது கீழே வந்து இதோடைய பேனல்ஸ் பேட்ரி இல்லாமல் பார்க்கலாம். பாருங்கள், பேனலு நல்லா தெளிவாக நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். மற்றபடி இது நல்லா ஒரு இயங்கக்கூடிய ஒரு இன்வெர்ட்ரு. வாங்க கீழே போகலாம். கீழே தான் நம்ம பேட்ரி பேனலு எல்லாமே மேலேருந்து நம்ம ஒயர் எடுத்துகிட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா கீழே பைப் போட்டு லைவ் பண்ணி இந்த வீட்டினுடைய கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம இன்வெர்ட்ரு பேட்ரி செட்டப் பண்ணி வச்சுருக்குறோம். அது சரியான முறையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி சிஸ்டம்லாம் கரெக்டாக பண்ணி நம்ம வச்சுருக்குறோம். பாருங்கள், நான் இப்போ கீழே போய் காட்டுறேன் இந்த பேட்ரி பேனல்ஸ் எப்படி. இந்த வீடு ஃபுல்லாகவே இப்போது உங்களுக்கு சோலாரில் தான் ரன் ஆகிட்டுருக்குது. இந்த லைட் எல்லாமே சோலாரில் தான் இப்போ ஓடிட்டுருக்குது. பாருங்கள், கீழே நம்ம கிச்சனில் வந்து நம்ம பேட்ரி இன்வெர்ட்டரை நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த பேட்ரி, யூடிஎல்னுடைய 16 மந்த் வாரண்டி பேட்ரி. நம்ம தனியாக ஒரு MCB கொடுத்துருக்குறோம், அப்புறம் ஒரு DC டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறோம். அதில் ஃபியூஸ் அடாப்டரோடு நம்ம கொடுத்துருக்குறோம். பாருங்கள், இதை DC-DP, அதாவது DC டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு. பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 16 மந்த் வாரண்டி பேட்ரி. இன்வெர்ட்ரு பார்த்திங்கன்னா ஹீலியாக் மாடலு, நல்ல ஒரு இன்வெர்ட்ரு, நார்மலான ப்ரைஸில் வரக்கூடிய ஒரு இன்வெர்ட்ரு. பாருங்கள், இதுக்கு எல்லாமே எர்த்திங்க நம்ம எல்லாமே ப்ராப்பராக நம்ம கொடுத்துருக்குறோம். எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் கஸ்டமர்கிட்ட வரல. நல்லா அருமையாக இப்போது இந்த இன்வெர்ட்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்குது. போட்டு பார்த்திங்கன்னா 4 வருஷம் ஆகுது. பாருங்கள், இவ்வளோ பெரிய வீடு. மினிமமே கரண்ட் பில் பார்த்திங்கன்னா 100 200 அந்த ரேஞ்சில் இப்போ கட்டிகிட்ருக்காங்க. ஒரு 400 வருதுன்னு நினைக்கிறேன். 400 கட்டிகிட்ருக்குறாங்க. இப்போ இந்த வீட்டில் இருந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 400 கட்டிகிட்ருக்காங்க. தேவை உள்ளவர்கள் கூப்பிடுங்க, அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் நான் காட்டுறேன். பாருங்கள், இது வந்து 240 வாட்ஸ் மோனோ கிறிஸ்டலின் பேனல். அதே செட்டப் தான். இது வந்து பார்த்திங்கன்னா மோனோ கிறிஸ்டலின் சிங்கிள் பேனல் போட்டு கொடுத்துருக்கோம். ஒன்லி ஃபார் பேட்ரி சார்ஜிங். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லோடுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா GS ஸ்ட்ரக்சரு, கம்பெனி ஸ்ட்ரக்சரு. அதாவது அந்த பேனலுக்கு இந்த பேனலுக்கு உங்களுக்கு வித்தியாசம் என்னென்னா, அது 2 பேனல் வர இடத்துல இது ஒரு பேனல் போட்டால் போதும். பாருங்கள், இது கம்பெனி ஸ்ட்ரக்சரு, GS ஸ்ட்ரக்சரு. இதோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். இது வந்து லைட்டாக க்ளௌடியாக இருக்கிற நேரத்தில் கூட உங்களுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பாருங்கள், போட்டு கொடுத்துருக்குறோம். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு GS ஸ்ட்ரக்சர் தான். நல்ல அருமையாக வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரு. கீழே போய் நான் இதோட பேட்ரி பேனல் காட்டுறேன். பாருங்கள், இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து லூம் சோலார் போட்டிருக்குறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடிஎல் பேனலு, யூடிஎல் பேட்ரி, நம்ம யூடிஎல் இது கொடுத்துருக்குறோம். பாருங்கள், இது வந்து யூடிஎல் பேட்ரி, யூடிஎல் அதே ஹீலியாக் மாடலோட தான். நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஹீலியாக்கு தான் போடணும். ஒரு நார்மலான ப்ரைஸில் நம்ம இது வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதே 2 பேனல்
பாலி கிறிஸ்டலின் பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம் இன்னொரு வீட்டில். இதை வந்து நம்ம போட்டு நம்ம இந்த வழியாக நம்ம பைப் வழியாக நம்ம எடுத்துருக்குறோம் ஒயர், அவுட்புட் ஒயரு, டிசி அவுட்புட் ஒயரு. இது பாருங்கள் 2 பேனல் ஸ்ட்ரக்சரு. அங்கே 4 பேனல், இங்கே 2 பேனல், ஒரு மோனோ கட்டு. இதே சரௌண்டிங்கில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம் பாருங்கள். இது 2 பேனல் வரக்கூடிய ஸ்ட்ரக்சரு. இது பார்த்திங்கன்னா போட்டு ஒரு 6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வரல. இது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இப்போ இந்த வீட்டில் கொடுத்துட்ருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்குது. அடுத்து பாருங்கள், இது நம்ம அப்போவே பார்த்த அந்த மோனோகட்டு தான், மோனோகட் பேனல் தான். அது பேனலுடைய ஸ்ட்ரக்சரு, பேனலுடைய இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு தேவை உள்ளவர்கள் நமக்கு கூப்பிடுங்க. அதிகமான இன்வெர்டர்ஸ் தேவை உள்ளவர்கள், ஈபி இல்லா வீடுகள், இந்த மாதிரி இடங்களுக்கு நம்மளுக்கு அதிகமாக கூப்பிடுங்க. நம்ம சிறப்பான முறையில் நம்ம செஞ்சு தந்துகிட்ருக்குறோம். இது நான் மோனோகட் பேனல் காட்டுறேன் மறுபடியும் பாருங்கள். இந்த பேனலுக்கு அந்த பேனலுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அங்கே 2 போட்டிருக்கோம், இது நம்மளுக்கு 1 நம்ம போதும். அங்கே 2 போட வேண்டிய இடத்துல நம்ம இது 1 போட்டுக்கலாம். அங்கே 2 வர தரக்கூடிய எஃபிஷியன்சி இது ஒரு பேனல் நம்மளுக்கு கொடுக்கும். 125 வாட்ஸ், அது ஒரு 300 வாட்ஸ் தரக்கூடிய எஃபிஷியன்சி நம்மளுக்கு கொடுக்கும். ஆமாம், இதோட பேட்ரி பேனல் எல்லாமே கீழே இருக்குது பாருங்கள். இதோட பேட்டரியும் அந்த 165 வாட்ஸுடைய பேட்டரியும் ரெண்டுமே நம்மளுக்கு சேம் தான். அந்த 2 பேனலுக்கும் அதே பேட்டரி பேனல் தான் பாருங்கள். இது அந்த 165 வாட் 2 பேனல் போட்டோம்ல, அதுக்குண்டான பேட்டரி பேக். அதே ஹீலியாக் மாடலு, அதில் வந்து டிசி பிரேக்கர் ஒன்று வச்சு கொடுத்துருக்குறோம் பாருங்கள். தேவை உள்ளவர்கள் நம்மளை கூப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.